யோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனசு, உடம்பு, எண்ணங்கள் இது மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் மனநிலை எப்படி இருக்குது, உங்கள் மனசில் என்ன எண்ண ஓட்டங்கள் போகுது, உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது, இந்த 3 புள்ளியையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த பிராணசக்தியை அதிகப்படுத்துறதுக்கு 2 விஷயம் இருக்குது. முதல்ல உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவது, உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவது, இது முதல் படி. 2வது எண்ணங்களில் இருக்கக்கூடிய நான், என்னால் முடியாது, என்னால் செய்ய வராது அப்படிங்கிற அந்த நினைவுகளை வெளியேற்றுறது, அதாவது நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றுறது. மிலிட்ரியில் மார்ச் பாஸ் பண்ணுறாங்க, நல்லா கைகளை கால்களை நீட்டி எப்படி மார்ச் பாஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி உங்கள் ரூம்லேயோ இல்லை மொட்டை மாடியிலையோ இல்லை வீட்டு ஹால்லேருந்து கிச்சன்லேயோ இல்லை வெளியில் போய் ரோட்லேயோ இல்லை பீச்சிலையோ எங்கேயோ போயிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிடம் நல்ல கை கால்களை நீட்டி நீங்கள் மார்ச் பாஸ் மாதிரி பண்ணணும். அப்படி பண்ணும்போது உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல் அப்படிங்கிறது ஹையாகும், உடம்புல ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். இரவு படுத்துட்டு காலையில் எழுந்திரிக்கும் போது கிரியா அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா கிளென்சிங்னு அர்த்தம். நம்ம உடம்பை கிளென்ஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். உடம்புக்குள்ளே இருக்கிற டாக்ஸிக்கு வேண்டாத எனர்ஜியெல்லாம் கிளென்ஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் கபால பாத்தி அப்படின்னு அர்த்தம். கபால மீன்ஸ் நம்மளோட ஸ்கல், பாத்தி மீன்ஸ் டு க்ளீன். அப்படின்னா என்ன? ஹெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறது வாழறதுக்கும் வெற்றிகரமாக தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கும் தான். ஆனால் நம்மளுடைய முயற்சிகள், அதற்கு எடுக்கக்கூடிய பயிற்சிகள் அது சரியாக இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னுடைய வாழ்க்கை மேம்பட வேண்டும், என்னுடைய வாழ்க்கை உயர வேண்டும், ஒவ்வொரு வருடமும் நான் மேல்நிலையை நோக்கி செல்லணும், கீழே போகக்கூடாது, என்னுடைய வாழ்க்கை மரியாதையாக மதிக்கத்தக்கதாக நான் போற்றப்படக்கூடியதாக எல்லோருக்கும் ஒரு முன்னுதாரணமாக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு எய்மு முயற்சி எல்லாருக்குமே இருக்கும். அந்த மனநிலை எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுதான் இன்றைக்கி நம்ம யோக பயிற்சியில் பார்க்க போகிறோம். யோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனசு, உடம்பு, எண்ணங்கள் இது மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் மனநிலை எப்படி இருக்குது, உங்கள் மனசில் என்ன எண்ண ஓட்டங்கள் போகுது, உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது, இந்த 3 புள்ளியையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த 3 பாயிண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்பர் 1, உங்களுடைய உடம்பு. உங்களோட உடம்பு உங்களோட ஹைட்டுக்கு தகுந்த வெயிட்டோடு இருக்கா, அது ஒன்று. 2வது, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு சரியான முறையில் ஜீரணமாகி உங்களுடைய உடம்பு அந்த சத்துக்களை எடுத்துக்க முடியுதா, இது 2வது. 3வது, நல்ல தூக்கம் வருதா, படுத்த உடனே நல்ல தூங்கி காலையில் எழுந்திருக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருக்கிறீங்களா, இது 3வது. எழுந்த உடனே உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் வெளியேறி உங்கள் உடம்பு சுத்தமாக இருக்குதா, இது 4வது. 5வது, நான் எடுத்துக்கொண்ட காரியங்கள் எல்லாத்துக்கும் சரியான முயற்சிகள் செய்து அந்த முயற்சிகள்லேருந்து எனக்கு வெற்றி கிடைக்குதா, இது 5வது. வெற்றிகரமாக வாழ வழி யோக பயிற்சி, அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெற்றியாக இருக்க வேண்டும். நான் எடுத்த காரியத்தில் எல்லாத்துலேயுமே நான் வெற்றி அடைய வேண்டும், என்னுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடைய வேண்டும். அதற்கு நான் என்ன செய்வது அப்படிங்கிறதா. இதுக்கு நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது உங்களுடைய மூச்சு பயிற்சி, அதாவது உங்களுடைய பிராணசக்தியை அதிகரிப்பதற்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறதா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிராணசக்தியை அதிகப்படுத்துறதுக்கு 2 விஷயம் இருக்குது. முதல்ல உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவது, உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவது, இது முதல் படி. 2வது, எண்ணங்களில் இருக்கக்கூடிய நான், என்னால் முடியாது, என்னால் செய்ய வராது அப்படிங்கிற அந்த நினைவுகளை வெளியேற்றுறது, அதாவது நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றுறது. 3வது, நான் எல்லாமே நல்லா செய்ய முடியும், என்னுடைய உடம்பு ரொம்ப நல்லா இருக்குது, என் உடம்பு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு உங்களுடைய மூளையினுடைய செயல்திறனை நம்ப வைக்கிறது என்ன பண்ணணும், இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், காலையில் தூங்கி எழுந்த உடனேயே உங்களுடைய தரையிலிருந்து உங்களுடைய குதிகால் இருக்கு இல்லையா, அதை நல்லா மேலே தூக்கணும், மேலே தூக்கிட்டு இறக்கணும். இந்த முதல்ல உங்களோட டோஸ் மேலே வரணும், அப்புறம் ஹீல்ஸ் மேலே வரணும். இந்த மாதிரி ஒரு 10 முறை நீங்கள் செவுத்தில் கையை வச்சுட்டு காலை நல்லா மேலேயும் கீழையும் பண்ணுங்கள். அதே மாதிரி மார்ச் பாஸ்ட் எப்படி மிலிட்ரியில் மார்ச் பாஸ் பண்ணுறாங்க, நல்லா கைகளை கால்களை நீட்டி எப்படி மார்ச் பாஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி உங்கள் ரூம்லேயோ இல்லை மொட்டை மாடியிலையோ இல்லை வீட்டு ஹால்லேருந்து கிச்சன்லேயோ இல்லை வெளியில் போய் ரோட்லேயோ இல்லை பீச்சிலையோ எங்கேயோ போயிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிடம் நல்ல கை கால்களை நீட்டி நீங்கள் மார்ச் பாஸ் மாதிரி பண்ணணும். அப்படி பண்ணும்போது உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல் அப்படிங்கிறது ஹையாகும், உடம்புல ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். இரவு படுத்துட்டு காலையில் எழுந்திரிக்கும் போது. அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சியில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியா அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா கிளென்சிங்னு அர்த்தம். நம்ம உடம்பை கிளென்ஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். உடம்புக்குள்ளே இருக்கிற டாக்ஸிக்கு வேண்டாத எனர்ஜியெல்லாம் கிளென்ஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் கபால பாத்தி அப்படின்னு அர்த்தம். கபால மீன்ஸ் நம்மளோட ஸ்கல், பாத்தி மீன்ஸ் டு க்ளீன். அப்படின்னா என்ன? உடம்பில் இருக்கிற கழிவு, மனசில் இருக்கிற கழிவு, எண்ணங்களில் இருக்கிற கழிவு எல்லாத்தையும் வெளியேற்றுவதற்கு இந்த கபால பாத்திங்கிறது ரொம்பவே உதவியாக இருக்கும். நீங்கள் முதல்ல இந்த கபால பாத்தியை நீங்கள் சாதாரணமாக உங்கள்
லங்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு, சைனஸ் பிரச்சனை வந்தால் கிளியர் பண்ணுறதுக்கு, ஆஸ்மா வீசிங்க்கு நீங்கள் அதை பார்த்துருக்கலாம். பட் அட் த சேம் டைம் எமோஷனலாக நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் எமோஷனலாக நமக்குள்ளே இருக்கிற டாக்ஸின்ஸான எனர்ஜியெல்லாம் வெளியேற்றுறதுக்கு இந்த கிரியை ரொம்பவே உதவும். அதனால தான் இதுக்கு கிரியைன்னு பேர். இது வந்து பிராணாயாமா கிடையாது, இது மூச்சு பயிற்சி கிடையாது. கபாலபாத்திங்கிறது ஷட்கிரியாஸில் ஒன்று. ஷட்கிரியா அப்படிங்கிறது 6 விதமான கிரியைகள். 6 விதமான கிரியைகளில் முதல்ல வரக்கூடிய கிரியை வந்து இதுதான், அதாவது கபாலபாத்தி. எப்படி பண்ணுறது? நேராக உட்காந்துக்கங்க. உங்களுடைய முதுகெலும்பு நேராக இருக்கட்டும், ஷோல்டர் ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும். உங்களுடைய கைகளை ஒரு கை மேலே இன்னொரு கையை வச்சுக்கோங்க. அதாவது லெஃப்ட் ஹேண்டு கீழே வச்சு ரைட் ஹேண்டு மேலே வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு உங்களுடைய கட்டை விரல் ரெண்டும் ஒன்று தொட்டுட்ருக்கணும். இப்படி இருக்கணும். ஸோ இப்படி உட்காந்துக்கங்க. உட்காந்துட்டு கண்களை மூடிக்கோங்க. கண்களை மூடிக்கிட்டு நல்லா மூச்சை இழுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய அடி வயிறு இருக்கு இல்லையா, அங்கேருந்து மூச்சை இழுத்து அதாவது ஒரு தடவை தான் மூச்சு இழுக்கணும். ஒரு தடவை மூச்சு இழுத்துட்டு வெளிவிடுற மூச்சை டக் 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 டக்குன்னு, அதாவது நீங்கள் அப்படின்னு பண்ணுறீங்க இல்லையா, அதையே வாயை மூடிட்டு மூக்கால் பண்ணணும். இன்னும் ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், ஒரு கேண்டில் இருக்குது, ஒரு பெரிய கேண்டில் இருக்குது, அதோட ஃப்ளேமை வந்து அப்படி ஊதுறீங்க இல்லையா, அப்படின்னு ஊதும்போது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, வாயை மூடிட்டு மூக்கால் பண்ணுறீங்க. இன்றைக்கு இந்த ஒரு டெக்னிக்கை தான் நம்ம நல்லா பார்க்க போகிறோம். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டெக்னிக்கு. உடம்பில் இருக்கக்கூடிய, மனசில் இருக்கக்கூடிய, எண்ணங்களில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் கழிவுகளையெல்லாம் வெளியேற்றுறது, நம்மளுடைய வாழ்க்கை முறை மேம்படுத்துறதுக்கு, நம்மளுடைய எனர்ஜியை அதிகப்படுத்துறதுக்கு இந்த கிரியை வந்து, இந்த கிளென்சிங் டெக்னிக் ரொம்பவே உதவும். ஸோ நீங்கள் இடது கை மேலே வலது கை வச்சுக்கோங்க. இந்த கட்டை விரல் ஒன்று தொட்டுட்ருக்கணும். கண்களை மூடிக்கோங்க. ஷோல்டர் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நல்ல பெரிய மூச்சு எடுத்துக்கோங்க. இன்ஹேல் பண்ணிவிட்டு அவ்வளோதான். வேகமாக மூச்சை வெளியில் விடுறீங்க. ஆனால் நீங்கள் ஒரு தப்பு பண்ணுவீங்க. என்னென்னா, மூச்சை இழுத்து வெளியில் விடக்கூடாது. அது தப்பு. எப்படி பண்ணணும்? இழுத்து இந்த கைகளை இங்கே வச்சுருக்கீங்களா, அப்போ இந்த கை வந்து உள்ளே போயிட்டு வெளியில் வரும். உங்களோட வயிறு காற்று போக போக இந்த கை போயிட்டு வரும். அதனால தான் இந்த முதிரை, தியான முதிரையை இப்படி வச்சுக்கிறோம். ஒரு மூச்சில் எத்தனை முறை வெளியே விட முடியுமோ அத்தனை முறை. சில பேர் 5 முறை, சில பேர் 10 முறை, சில பேர் 3லேயே எனக்கு முடியல, காற்றே இல்லாமல். அப்போ நீங்கள் நிறுத்திட்டு திருப்பி இன்ஹேல் பண்ணுங்கள். இன்ஹேல் ஸ்ட்ரோ 1 2 3 4 5 6 எத்தனை முறை முடியுமோ. திருப்பி இன்ஹேல் 1 2 3 4 5 6 அந்த மாதிரி பண்ணணும். அதே மாதிரி மூஞ்சை சுழிச்சிட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது. மூஞ்சை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கணும். ஃபேஷியல் மசில்ஸ் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும். கண்களை மூடிட்டு அப்படி விடணும். ஒரு புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரியான முறையில் கபாலபாத்தி கிரியையை நீங்கள் எத்தனை முறை பண்ண முடியுமோ அத்தனை முறை. இந்த பயிற்சி பண்ணும்பொழுது உங்களோட வயிற்றில் சாப்பாடு இருக்கக்கூடாது, வயிறு எம்டியாக இருக்கணும். நிறைய தண்ணி குடிச்சிட்டெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ காலையில் பண்ணலாம், மாலை வேளையில் பண்ணலாம். இது இந்த மாதிரி பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, சாதாரணமாக உங்களுக்கு நோய் ரீதியாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம், வீசிங்கு, ஆஸ்மா, நோஸ் பிளாக்கு, அதே மாதிரி அடிக்கடி ஸ்னீஸ் பண்ணுறது, இது எல்லாமே செப்டம் டீவியேஷன், இது எல்லாமே இந்த கபாலபாத்தி பண்ணும்போது சரியாகும். ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறது எப்படின்னா, ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் எமோஷ்னலாகவும் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியும், நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்தையும், இல்லை நம்மளோட டாக்ஸின்ஸையும் வெளியேற்றுறதுக்கு இந்த கபாலபாத்திங்கிற கிரியை உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, அதாவது முத்திரைகளில் பார்க்க போனால் உங்களுடைய பாடியில் இருக்கக்கூடிய எல்லா டாக்ஸின்ஸும் வெளியேறணும் அப்படின்னா ஆதி முத்ரா, அதாவது 2 கட்டை விரலை வந்து உள்ளே வச்சுக்கோங்க, கைகளை மூடிக்கோங்க, உங்கள் வயிற்று மேலே வச்சுக்கோங்க. வயிற்று மேலே வச்சுட்டு கண்களை மூடிட்டு 15 25 முறை பண்ணுங்கள். இந்த ஆதி முத்ரா பண்ணும்போது உங்கள் உடம்புல இருக்கிற எனர்ஜி வந்து ஹை லெவலில் போகும். அது மட்டும் இல்லாமல் எல்லா அந்த எமோஷனில் இருக்கக்கூடிய அத்தனை பிளாக்கும் ரிலீஸ் ஆகி பாடி வந்து ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ கபாலபாத்தி அந்த ஆதி முதிரையில் பண்ணக்கூடிய இந்த பயிற்சி இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய உடம்பை என்ன நீங்கள் வேலை பார்த்தாலும் உங்கள் உடம்புக்கு அந்த வேலையில் இருக்கக்கூடிய சக்ஸஸை நீங்கள் டேஸ்ட் பண்ண முடியும். இதே மாதிரி நிறைய விஷயங்களோட மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.